பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தனது குடும்பத்துடன் வாக்களித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். பீகார் சட்டமன்றத்தில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு இன்றைய காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரதை பார்க்குறோம். இந்த நிலையில தான் ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவரும் இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான திரு தேஜஸ்வி யாதவ் தனது குடும்பத்துடன் தனது வாக்கை பதிவு செய்து வருகிறார். கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு? கூடுதல் தகவல்கள். பீகாரில் 121 தொகுதிகளுக்கு இன்று முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே வாக்குச்சாவடி நிலையங்களில் மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருவதை காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் மிக ஆர்வமாக நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை காண முடிகின்றது. அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு அரசின் சார்பில் பெண்களுக்கு முதல்வரின் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை என்கிற பெயரில் அனைவருடைய வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட அந்த திட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திட்டம் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே பார்க்க முடிகிறது. பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதை காண்கின்ற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது தவிர மகாகட்பந்தன் எதிர்க்கட்சி கூட்டணியின் சார்பில் பெண்களின் வங்கி கணக்கில் 2,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதனுடைய முதல் படியாக வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதியே எல்லாருடைய பெண்களின் வங்கி கணக்கில் 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவையெல்லாம் பெண் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய குடும்பத்தினருடன் வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய தந்தை லாலு பிரசாத் யாதவ், தாய் ராப்ரி தேவி, தேஜஸ்வி யாதவுடைய மனைவி ராஜஸ்ரீ யாதவ், அவருடைய சகோதரி மீசா பாரதி உள்ளிட்ட அனைவரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். வாக்களித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள், புதிய பீகாரை உருவாக்குங்கள், புதிய அரசை உருவாக்குங்கள், நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம், பீகார் மக்கள் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வாக்குகளை செலுத்துவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் பேசுகின்ற போது மாற்றம் நிச்சயம் வரும், பதலாவ் ஹோகா என்கிற ஒரு விஷயத்தை அவர் செய்தியாளர் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தாயார் ராப்ரி தேவி அவர்கள் பேசுகின்ற போது பெண்கள் அதிக அளவில் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களிக்க வேண்டும் எனவும் என்று தெரிவித்ததோடு தன்னுடைய இரு மகன்கள், அதாவது தேஜ் பிரதாப் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் இருவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை சகோதரர்களாக இருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் யாதவ் தனித்தனியாக பிரிந்து 2 கட்சிகளாக இந்த தேர்தலை எதிர்கொண்டு வந்தாலும் தாய் என்கிற முறையில் இருவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தவரை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறைதான் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடும். அந்த அடிப்படையில் காலை 9:30 மணிக்கு இந்த தேர்தலில் எவ்வளவு சதவீதம் முதற்கட்டமாக பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.